ஸ்பெஷல் இருக்கும். அந்த மாதிரி இந்தியோட ஸ்பெஷலாக உங்க முன்னாடி சொல்ல வந்திருக்கேன். என் பேரு கவியரசி. நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். இன்னைக்கு யாரோட பர்த் ஆனிவர்சரி அப்படின்னா நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். இவர் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ். கிபி 140ல் பூமியை மையப்பகுதியாக வைத்துதான் எல்லா கோள்களும் சுற்றி வருது அப்படின்னு தாரணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அரிஸ்டாட்டில் அவர்கள் சூரியனை மையப்பகுதியாக வைத்துதான் அனைத்து கோள்களும் சுற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ யாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருக்கு பிறகு நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் இவர் சில அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்பினாங்க சூரியனை மையப்பகுதியாக வச்சுதான் அனைத்து கோள்களும் சுற்றுது அப்படின்னு. இன்னொருத்தருடைய பர்த் ஆனிவர்சரி இருக்கு. அவர் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதையா. இவர் 1855ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையர் அவருடைய மகன் தான் சாமிநாதன். இவர் 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சடிச்சிருக்காரு. 3000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் கையேட்டுகள் எல்லாம் சேகரிச்சிருக்காரு. தமிழ்தான் என் செல்வம், அதுதான் என் அறிவு பசிக்கு உணவு என்று சொல்லி நிறைய தொண்டுகளை செஞ்சிருக்காரு தமிழுக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்றவற்றுக்கும் மேற்பட்ட அதிகமான நூல்களை சேகரித்து அச்சடிச்சிருக்காரு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் டக் ஆஃப் வார். டக் ஆஃப் வார் அப்படின்னா கயிறு இழுத்தல் போட்டி. இது டீம் ஒர்க்கை என்கரேஜ் பண்ற விதமா இன்னைக்கு இந்த டேவை கொண்டாடுறாங்க. இந்த விளையாட்டு நிறைய நாடுகள்ல பாரம்பரிய விளையாட்டாகவும் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இருக்கு. இன்னைக்கு கனடால ஃபேமிலி டேவா கொண்டாடுறாங்க. தேங்க்யூ டு பாரத்.